ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீந்திர. நம்ம இந்தியன் பிராண்ட் லாவா கிட்ட வந்து லாவா பிளேஸ் ப்ரோ 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோன் 12,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்காக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா? இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் கொடுத்துருக்காங்க, என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை, வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாவா பிளேஸ் ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். ஏன்னா 8GB 128GB அப்படின்ற இந்த ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 12,500 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்க்கு புதுசு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அண்ட் 6GB RAM இல்லை 4GB RAM தான் கொடுப்பாங்க. இல்லைனா அது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஆனால் இவங்க ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் 8GB 128GB வேரியண்ட்டோட 12,500 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு கன்சிடரபிளான ஆப்ஷனாக இருக்கும். இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு புது டிசைன் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யூனிக்கான டிசைன்ன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ப்ரீவியஸாக நமக்கு நிறைய பார்த்த பழக்கப்பட்ட மாதிரியான ஒரு லுக்கில் தான் ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் ப்ளூ அண்ட் சில்வர் அப்படின்ற மாதிரியான இந்த 2 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான், மெட்டீரியல்லாம் ஒன்றும் பில்டு குவாலிட்டிலாம் கிளாஸ்லாம் கிடையாது. பிளாஸ்டிக் மெட்டீரியலில் நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க. பட் மொபைலுடைய வெயிட்னு வரும்போது 203 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.39 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஏன்னா எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனை ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொஞ்சம் காம்பாக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லாவா அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனையாவது இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி லுக் இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு மொபைலுக்கான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷரோட எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அமோலோடு கிடையாது, எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷரோட 398 ppi பிக்சல் டென்சிட்டியோட ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதால அமோலோட கட் பண்ணிவிட்டு நார்மல் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஓகே தான், ரீசனபிள் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலிங்க 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரீசனபிள் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு நிறைய பிராண்ட் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதுவும் 5G பிராண்டாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்குது. ஓகே, ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் 6 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த 5G ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குல்ல, ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட் ப்ரைஸிங்கை பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த 5G ப்ராசஸர் ஓகே தான், ஓரளவுக்கு ரீசனபிளான 5G ப்ராசஸர் தான். ஓரளவுக்கு நம்மளால் பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதோட LPDDR4 UFS 2.2க்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் UFS 2.2க்கான ஸ்டோரேஜும் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவான ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். AnTuTu பார்த்தீங்கன்னா 3.5 lakh வரைக்கும் AnTuTu அப்படின்றது இந்த ப்ராசஸருக்கு வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஒரு நார்மல் யூசேஜில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதில் பிரைமரி மட்டும் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா பிரைமரி கேமராவாக இருக்குது. OISக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. பட் EASக்கான சப்போர்ட் இந்த பிரைமரி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2Kல இந்த பிரைமரி கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிவ் கேமராவை பற்றி பெருசாக அவங்க வாயவே திறக்கல. சரி, முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கண்டிப்பாக லாவா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த 20,000 ஸ்மார்ட் ஃபோன் லாவா அக்னிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக இல்லை தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது 12,500 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஹார்ட்வேராக பார்க்கும்போதுமே கேமரா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த் கிடையாது தான். செல்ஃபி கேமராலாம் ஒரு 16 மெகாபிக்சலாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் கேமரா சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ உங்களுக்கு கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு பிராண்டுக்கு தான் போகணும். இவங்க கிட்ட அந்த அளவுக்கு கேமராலாம் ஒர்த்தாக இருக்காது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் எப்பவும் எல்லா பிராண்டும் கொடுக்குற மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துட்டாங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. அண்ட் Android 13ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி க்ளீன் ஸ்டாக் QA எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்ஸ் அண்ட் பிளாட்டோஸ்லாம் இல்லாத ஒரு UA எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால் பிரச்சனை
இல்லை, அண்ட் கால் ரெக்கார்டிங்லாம் கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இது போக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொபைலில் ரிப்பேர் ஆச்சுன்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அந்த சர்வீஸை இந்த செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஓகே சர்வீஸ்லாம் கொடுப்போம்னு, பட் நடைமுறையில் எப்படி அவங்க செயல்படுத்துவாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரிய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அந்தளவுக்கு சர்வீஸ்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது இதுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கிட்டு சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இது கொஸ்டின் மார்க் தான், பட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8GB 128GBக்கான வேரியண்ட்டே 12,500 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்க்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா, ஒர்த்தா? ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். உங்களோட யூசேஜ் நார்மலான ஒரு யூசேஜ் தான், பெருசான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன், பெருசாக கேமரா எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி டூயல் 5G சப்போர்ட்டும் இருக்குது, 2 சிம்லேயும் நீங்கள் 5G யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டும் இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் 5G ப்ரிஃபரன்ஸாக 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதை தாண்டி நீங்கள் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இதில் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிடையாது. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. மற்றபடி இந்த லாவா பிளேஸ் ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.